அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கியத்திலிருந்து நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பரிபாடல் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, நூறு, அடுத்து பார்த்தீங்கன்னா பதித்துப்பட்டு இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பரிபாடல் பற்றிய முக்கியமான வினாக்கள் இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதிலிருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்களிலிருந்து கட்டாயம் 2 முதல் ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் கொடுக்குற வீடியோ நல்லா பாருங்கள். நோட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் இருக்குது. அதை பிரிண்ட் எடுத்து அல்லது மொபைலில் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க இலவசம். அது மட்டும் கிடையாது. இந்த இப்போ கிளாஸ் முடியுது அப்படின்னா இதற்கான டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டிருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் நிறைய போட்டிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நோட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த பரிபாடலை பற்றி முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். முதல்ல பரிபாடல் அப்படிங்கிறது என்ன திணையை பற்றி படிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அகமா புறமான்னு பார்க்கும்போது அகமும் புறமும் கலந்த நூல் எப்படி, அதாவது அந்த முன்னாடி பார்த்தாலே 17 கீழ்கணக்கு நூல்களில் களவழி நாற்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அகமும் புறமும் கலந்த நூல். அதே போல் 8 தொகையில் பார்த்தீங்கன்னா இந்த பரிபாடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்த ஒரு நூலாக தான் கருதப்படுகிறது. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த ஒரே நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிபாடல். நல்லா தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. பாவகை பார்த்தீங்க அப்படின்னா பரிபாட்டு அப்படிங்கிற ஒரு பாவகையில் பாடப்பட்டிருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல் எல்லாமே ஆசிரியர் பாவலாக பாடப்பட்டிருக்கோம். முன்னாடியே பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தனித்து பரிபாட்டு அப்படிங்கிற அந்த பாவகையில் பாடப்பட்டிருக்குது. பாடல்கள் பார்க்கும்போது 70 பாடல்கள் இருக்குது இதில் பரிபாடலில். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 22 பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் கிடச்சிருக்குது. இந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 22 கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 பேர் பாடியிருக்கிறாங்க. ஓகேவா? புலவர்கள். அடி எல்லை வரையறைன்னு பார்க்கும்போது மிக நீண்ட ஒரு அடி வரையறை கொண்டிருக்குது. 25 முதல் 400 வரைக்கும் இருக்குது. மேலே பார்த்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருப்போம், பதித்துப்பட்டில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். 154 வரைக்கும் இருந்தது. இதில் பாருங்கள் 400 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 25 வரிகளும் அதிகபட்சமாக பார்க்கும்போது 400 வரைக்கும் பார்த்திங்கன்னா அடி எல்லை இருக்குது. அப்போது 8 தொகையில் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட அடி எல்லை வரையறை கொண்டது தான் இந்த பரிபாடலும். இந்நூலை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. 2 பேரும் நமக்கு தெரியவில்லை. பரிபாடல். பரிமேல் அழகர் உரை உள்ளது. ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர் ஒரு ஆள் தான் இந்த பரிமேல் அழகர். இவருடைய உரை தான் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அவர் பார்த்திங்கன்னா இந்த பரிபாடலுக்கும் உரையை எழுதியிருக்கிறாரு. நூலை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாத்தாவான ஊவேசா தான் பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சிருக்கிறாரு. அடுத்து பெயர் காரணம். பரிபாடல் ஏன் பெயர் வர காரணம்னு முதல்ல பார்க்கணும். பரிந்து வரும் இசையால் ஆன பாடல்கள். வெண்பா, ஆசிரியர்பா, களிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது பரிபாட்டு ஆகும். தொல்காப்பியர் காலம் வரை களிப்பாவும் பரிபாட்டும் வழக்கில் இருந்தது. அதாவது இந்த 4 பாவகை இருக்குது இல்லையா? ஸோ அந்த 4 பாவகைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல வகையான அடிப்படைகளுக்கும் அதாவது அடிகளுக்கும் பரிந்திடாத எல்லா பாக்களுக்கும் இது இடம் கொடுக்கும். அதான் பார்த்திங்கன்னா பரிபாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பரிந்து இடம் கொடுக்கறதுனால தான் இதுக்கு பரிபாட்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரில தொல்காப்பியர் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா களிப்பாவும் பரிபாட்டும் மட்டும்தான் வழக்கில் இருந்திருக்குது. இந்த வெண்பா, ஆசிரியர்பா, வஞ்சிப்பாலாம் கிடையாது. களிப்பாவும் பரிபாட்டு வழக்கு என்னது பயன்பாட்டில் இருந்திருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பரிபாட்டு பாவகையால் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது பாடப்பட்டிருக்குது. அடுத்து இந்த பரிபாடலுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழில் முதல் இசைப்பாடல் நூல். இந்த தமிழின் முதல் இசைப்பாடல் நூலுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ சங்ககால இலக்கியங்களில் இசையோடு பாடப்பட்ட ஒரே நூல் இந்த பரிபாடல் தான். அதனால தான் இதுக்கு இசைப்பாட்டு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிபாடலை வழங்கக்கூடிய வேறு பேர்கள். பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிபாடலுக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள், முக்கியமான பேர்கள். மறந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நல்லா மைண்டில் ஏற்றுக்கோங்க. அடுத்து பாடல் பகிர்வு முறை. தெய்வம் பழம்பாடலின் படி தற்போது இருப்பவை. ஸோ டோட்டலாக 70 பாடல்கள் நம்ம பார்த்தோம். நம்ம 22 பாடல் தான் கிடச்சிருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில டாபிக் வைஸ் பாடியிருக்கிறாங்க. திருமால், அடுத்து பார்த்திங்கன்னா முருகன், அடுத்து காளி, அடுத்து வயை, அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை. இதை பற்றி இந்த பாடல்கள் இடம் வச்சிருக்குது. அதில் எத்தனை பாடல்கள் கிடச்சிருக்குது, எத்தனை பாடல்கள் மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டவணை, அதை பார்த்துடலாம். திருமாலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு 8 பாடலை பாடியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 6 பாடல் தான் கிடச்சிருக்குது. அதே மாதிரில செவ்வேல்னு சொல்லக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகனை பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 8 பாடல்கள் தான் கிடச்சிருக்குது.
அடுத்து கடுகால் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா காளி. அந்த காளியை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, ஆனால் அந்த பாடல் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்து வயை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம் தான். ஸோ தெய்வத்தை பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா வெறும் 8 பாடல்கள் தான் கிடச்சிருக்குது. அடுத்து மதுரையை பற்றி பார்த்திங்கன்னா 4 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆனால் நமக்கு அதில் எந்த பாடலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஸோ டோட்டலாக 70 பாடல்கள் இருக்குது. நமக்கு இப்போது கிடைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 22 பாடல்கள் தான் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரிபாடலில் திருமாலுக்கு பாடிய பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்பாங்க, 8. ஒருவேளை திருமாலுக்கு பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்துள்ளவை எவைன்னு கேட்பாங்க, 6 பாடல்கள் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து பரிபாடல் கூறும் எண்ணு பெயர்கள். எண் அப்படின்னா ஜைவர், அதாவது பூஜ்ஜியம் இருக்கு இல்லையா, பூஜ்ஜியம் அதுக்கு பார்த்திங்கன்னா பரிபாடல் பால் அப்படிங்கிற பெயரை அழைக்குது. அடுத்து அறைக்கு பார்த்திங்கன்னா பாகு அப்படிங்கிற அந்த பெயரை சொல்கிறது. 9க்கு பார்த்திங்கன்னா தொண்டு அப்படிங்கிற பேரில் 9 அழைக்கிறது. எது? பரிபாடல். ஸோ பரிபாடல் இடம் பற்றி எண்ணு பெயர்கள் என்னலாம்னா மேலே பூஜ்ஜியம், அடுத்து பார்த்திங்கன்னா அறை, அடுத்து 9. ஸோ பூஜ்ஜியம்னு பார்க்கும்போது பால், அடுத்து அறைன்னு பார்க்கும்போது பாகு, 9க்கு பார்த்திங்கன்னா தொண்டு அப்படிங்கிற பேரில் இந்த பரிபாடல் எண்ணு பெயர்களை அழைக்குது. அடுத்து பரிபாடல் குறிப்பு. பரிபாடல் பற்றி முக்கியமான குறிப்புகள், இதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொல்காப்பிய விதிப்பை பரிபாட்டு வகையில் அமைந்த ஒரே தொகை நூல் பரிபாடல் மட்டுமே. ஸோ அதாவது தொல்காப்பியம் சொன்ன அந்த பரிபாட்டு பாவகையில் அமைந்த ஒரே பாடல் என்னது? இந்த பரிபாடல் தான். முன்னாடியே பார்த்தாச்சு நம்ம. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் இதுவே. நம்ம பார்த்தோம் இல்லையா, முருகன், அடுத்து பார்த்திங்கன்னா திருமால், அடுத்து வயை, அடுத்து பார்த்திங்கன்னா காளி. இந்த இப்படி தெய்வங்களை வச்சு பகுப்பு முறை, அதாவது நூல் பகுப்பட்டிருக்குன்னா அந்த ஒரே நூல் எது தான்? இந்த பரிபாடல் தான், 8 தொகையில். பாண்டிய நாட்டை மட்டுமே கூறுகிறது. ஸோ நம்ம பார்க்கும்போது பதித்துப்பட்டுன்னு பார்க்கும்போது சேர நாடை பற்றியும், பரிபாடல்னு பார்க்கும்போது பாண்டிய நாடை பற்றியும், அடுத்து பட்டினப்பாலை பின்னாடி பார்ப்போம், அதாவது 10 பாட்டில் பார்ப்போம் பட்டினப்பாலை, அது பார்த்திங்கன்னா சோழ நாடை பற்றியும் கூறும். ஆனால் இந்த 8 தொகையில் வரக்கூடிய பரிபாடல்ங்கிறது பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டை மட்டுமே கூறுகிறது. பாண்டிய நாட்டை மட்டும் கூறும் நூல்கள் பரிபாடல் மற்றும் கலித்தொகை. நம்ம கலித்தொகையில் படிச்சிருக்கோம் அப்படி தானே. அடுத்து இந்நூல் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4னையும் கூறுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு. ஸோ அறம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மன்னன் செய்யக்கூடியது. அடுத்து பொருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், மன்னர் வழங்கக்கூடிய பொருள் மாதிரி வரக்கூடியது. இன்பம், வீடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வரக்கூடியது. இப்படி எல்லாத்தையும் பற்றி கூறக்கூடியனால தான் இந்த நூல் அகம் மற்றும் புறம் 2 சார்ந்து இருக்குது. கின்று என்னும் காலம் காட்டும் இடைநிலை முதலில் பரிபாடல் தான் வருகிறது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். கின்றுன்னு வந்தால் இடைநிலைன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஆண், ஆள், கின்று இந்த மாதிரி நிறைய வரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி முதல்ல வரக்கூடிய இடைநிலை வந்தது இந்த பரிபாடலில் தான். அடுத்து இந்நூல் உலகின் தோற்றம் குறித்து கூறுகிறது. இந்நூல் இசையோடு பாடப்பட்டது. முக்கியமான ஒரு கொஸ்டின், இசையோடு பாடப்பட்ட முதல் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டால் பரிபாடல் தான். இது மாதிரி இந்த நூலும் பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய தோற்றத்தை பற்றியும் கூறுகிறது, அறிவியல் உண்மையும் விளக்குகிறது. ஸோ வரதராசனை பார்த்திங்கன்னா இந்த பரிபாடலை பற்றி ஒரு சில கூட்டு சொல்லியிருக்காரு, என்னென்னு பார்க்கலாமா? சங்க காலத்திற்கு பிறகு பரிபாட்டு என்ற செய்யுள் வடிவம் போற்றப்படாமல் போயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விருத்தப்பாட்டு வளர்ந்த பிறகு கலிப்பாவும் பரிபாட்டும் போற்றப்படவில்லை. அதாவது சங்க காலத்தில் உருவானதான் இந்த பரிபாடல் எல்லாமே 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் அப்படிதானா. ஸோ அதுக்கு பிறகு வந்த நூல்களால் பார்த்திங்கன்னா இந்த பரிபாட்டு அப்படிங்கிறது மக்களால் போற்றப்படாமலே போயிட்டு, அதே மாதிரி கலித்தொகை அப்படிங்கிற நூலும் பார்த்திங்கன்னா போற்றப்படாமலே போயிடுச்சு. எது பிறகு விருத்தப்பாட்டு அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பாவகம் வந்த பிறகு இந்த கலித்தகவும் பரிபாட்டு மேலே பார்த்தோம் இல்லையா, தொல்காப்பியர் காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கலிப்பாவும் பரிபாட்டு பாவகையும் தான் வழக்கில் இருந்திருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்த விருத்தப்பாக்களான ஆசிரியர் வஞ்சி பாண்டவர்கள் அதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கலிப்பாட்டும் பரிபாட்டும் போற்றப்படாமலே போயிட்டுன்னு சொல்லிட்டு வரதராசன் அப்படிங்கிறவர் கூறியிருக்கிறாரு. அடுத்து முக்கிய அடிகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புறையுன் சிறார் பூவின் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதில் பரிபாடல். இதழகத்து அணைய தெருவம், இதழகத்து அரும்பொகுட்டு அனைத்தே அண்ணல் கோயில் அப்படிங்கிற வரியும் பரிபாடல் இடம் வச்சிருக்குது. தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ அப்படிங்கிற ஒரு முக்கியமான வரி இருக்குது. இந்த லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியம். தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. இது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல, ஒரு மார்க்கில் அந்தாதியோட முடியுது, ஏஐயோட முடியுது இல்லையா, ஏன்னா நீ அப்படிங்கிறது முடிகிறது அப்படி தான். ஸோ அப்போ முக்கியமான வரி தான் கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா பரிபாடலை பற்றி முக்கியமான கேள்விகள் முடிஞ்சுது. ஸோ முக்கியமான கொஸ்டின் வீடியோ லாஸ்ட்லாம் சொல்லுவேன், இப்போ சொல்லிடுறேன், மறுத்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் திணை அகமும் புறமும் கலந்த ஒரே நூல். 8 தொகை நூலில் அகமும் புறம் கலந்த ஒரே நூல் இந்த பரிபாடல்.
அடுத்து பாடல்கள் எத்தனை இருக்குது, எத்தனை கிடச்சிருக்குது, அது ரெண்டும் முக்கியம். 70 இருக்குது, 22 கிடச்சிருக்குது. அடி எல்லை வரை ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 முதல் 400 வரைக்கும் உள்ள அடி வரை எல்லை வரை. அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா சாமிநாத ஐயர். இது முக்கியமான ஒன்று. அடுத்து இதுக்கு உள்ள வேறு பெயர்கள்: பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழில் முதல் இசைப்பாடல் நூல். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இந்த பகுப்பு முறை: திருமாலுக்கு எத்தனை பாடல் இருக்குது, எத்தனை கிடச்சிருக்குது, முருகனுக்கு எத்தனை பாடல் இருக்குது, எத்தனை பாடல் கிடச்சிருக்குது, காளிக்கு எத்தனை பாடல் இருக்குது, எத்தனை பாடல் கிடச்சிருக்குது, வயைக்கு எத்தனை பாடல் கிடச்சிருக்குது, எத்தனை பாடல் இருக்குது, மதுரைக்கு பற்றி எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் கிடச்சிருக்குது. மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 70, கிடைத்தது 22. இது ரொம்ப இம்பார்ட்டனான ஒன்று. அடுத்து எண்ணுப்பெயர்கள், இந்த முக்கியமான ஒன்று. 0க்கு என்ன பேர் அழைக்குது, அரைக்கு என்ன பேர் அழைக்குது, 9க்கு என்ன பேர் அழைக்குது அப்படிங்கிறது பரிபாடல் பற்றி கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூல் எந்த பற்றி பாடுகிறது? பாண்டிய நாட்டை மட்டுமே பாடுகிறதுன்னு சொல்லி தெரிய வேணும். அடுத்து இந்த நூல் இசையோடு பாடப்பட்டது, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வரதராசனை கூட்டு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. முக்கிய அடிகள் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் அடி: தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. இந்த வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான வரி, இது மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ முக்கியமான கேள்விகள் இவ்வளோ தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள், அவங்கள குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.